அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மனது ரொம்ப ஒரு சந்தோஷத்துல திளைக்க உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு வெற்றிகரமான நாளா இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக மாற்றிக்க முடியும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்துட்டு இருக்கு, நம்ம அதிர்ஷ்டங்களை இன்னும் அதிகம் பண்றதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தா இன்னைக்கு நமக்கு சில சங்கடங்களை தவிர்க்க முடியும், எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே. மறக்காமல் நம்ம இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி பெற முடியும். நமது வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்கறது ஏதுவாக அமையும், எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜாக அமையுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை, உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று திருமண நாளாக கொண்டாடும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தவிர இன்னைக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருளானது மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமாக சென்றடைய, உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து உள்ளங்களும் மிகச்சிறந்த வகையில் வாழ்வில் முன்னேற்றம் அடைய இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வாங்க இன்றைய தினத்துக்கான வீடியோவுக்கு போகலாம். இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் நாள் 2022ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆடி மாதம் 26ஆம் நாள். இன்னைக்கு பௌர்ணமி தினங்க. எனவே இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் இருந்து கிரிவலம் மேற்கொள்ள விரும்புபவர்கள் தாராளமாக இன்றைய தினம் அதை செய்யலாம். மேலும் இன்றைய தினம் திருவோண விரத தினமாகவும் அமைந்துள்ளதுங்க. எனவே விரதம் இருந்து பெருமாளை வழிபட நல்ல நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கு. இன்றைய தினம் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுதுங்க. ஸோ ஓணம் பண்டிகை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 5ஆம் இடத்தில் 2 கிரக சேர்க்கையாக அற்புதமாக சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்க்கை பெற்றுள்ளாங்க. இது ஒரு சிறந்த யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க. மேலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல குரு அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டுள்ள அருமையான கிரக அமைப்பும் இன்னைக்கு ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நீங்க மன திருப்தியோட உங்கள் திறமைகளை முழுவதுமாக வெளிப்படுத்தி ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பிடுவீங்க. சின்ன சின்ன காரணங்களுக்காக ஒண்ணுமே இருக்காது, உப்பு சப்பே இருக்காது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட சின்ன சண்டை போட்டுக்கிட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு சென்ற நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இன்னைக்கு உங்க கூட சேரக்கூடிய, திரும்பி தானாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைப்படுதுங்க. எனவே கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு மன நிறைவான நாள் என்ற தினம் அமையும். உங்கள் அலுவலக பணிகள் இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் உங்களுக்கு கூடுதலாக கொடுப்பாங்க. மற்றவங்களை விட நீங்க கூடுதலாக உங்களுக்கு ஒர்க்கை கொடுக்கறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் உங்களுக்கு ப்ரெஷர் ஆனாலும் உங்களுடைய திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்தி மற்றவர்களை ஆச்சரியப்படுத்துவீங்க. எனவே அலுவலகத்துல உங்களுக்கு திறமைகளுக்கு ஏற்ற நல்ல மதிப்பு மரியாதையும் கூட வாய்ப்புகள் இருக்குங்க. மன நிறைவாக உங்களது வேலைகளை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் புதிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் வாழ்க்கையில தாராளமான மனப்போக்கை நீங்கள் இன்றைய தினம் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியங்க. தாராளமா இருங்க. யார்ட்டையும் எந்த விதமான புகார் சொல்றது அல்லது வருத்தப்படுற மாதிரி பேசுறது போன்றவற்றை செய்ய வேண்டாம். தாராளமாக புகழ்வது போன்றவற்றை தாராளமாக செய்யலாங்க. இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்களது சிந்தனைகளை மிகச்சிறப்பாக ராஜா போல நீங்க வைத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எனவே இன்றைய தினம் அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் நல்ல நபர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஆலோசனைகள் யார் கொடுத்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறும் கிடையாது நண்பர்களே. அதை நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான நல்ல செய்தி மாலை நேரத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்கு. ஏதாவது கோர்ட் கேஸ்ல உங்களுக்கு பெண்டிங்கான விஷயங்கள் நிலுவையில் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு பக்கம் காத்தடிக்குங்க. உங்களுக்கு ஏற்ற நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. எந்த விதமான பஞ்சாயத்துகளாக இருந்தாலும் சரி, கோர்ட்ல கேஸ் நிலுவையில் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எனவே ஆனந்தம் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்குங்க. வெற்றிகரமான ஒரு நாளுங்க இன்றைய தினம். அதன் மூலமாக உங்களுக்கு சில காம்பன்சேஷன் கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவு தருவாங்க. இன்றைய தினம் உங்களது வார்த்தைகள் உங்களது மனம் கவர்ந்த உங்களது காதலருக்கோ அல்லது வாழ்க்கை துணைக்கோ புரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட உட்கார்ந்து பேசி உங்களுடைய எண்ணங்களை சிறப்பாக பரிமாறுவது ரொம்ப அவசியங்க. அதை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மன மகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் பழைய பிரச்சனைகள் கண்டிப்பாக இன்னைக்கு தீரும். அதற்காக முழு மூச்சுடன் நீங்கள் செயல்படுவீர்கள். எனவே பழைய பிரச்சனைகளை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக வெற்றிகரமாக முடித்துவிட முடியுங்க. அதை பயன்படுத்திக்கங்க.
உங்களது காரியங்கள திறமையா நீங்க வெளிப்படுத்துறதுனால, நீங்க நினைச்சத விட அதிக ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்க காரியங்கள் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க. எனவே அதிகமான காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. உங்களுடைய நண்பர்களுடன் நீங்கள் நேரத்தை இன்றைய தினம் செலவிடக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் அமையும். ஆனால் நீங்க அந்த மாரி நேரத்துல போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்வதை தவிர்த்து விடுவது இன்னைக்கு நல்லதுங்க. ஏன்னா அது உங்கள் நேரத்தை சுத்தமா வீணாக்கிடும். சரி, நாள் பொழுதையுமே அது வீணாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. எனவே இன்றைய தினம் நீங்க ஃப்ரெண்ட்ஸ்களோட போலாம், ஜாலியா பேசலாம். அதனால எந்த தவறும் கிடையாது. ஆனா போதைப் பொருட்கள், அதாவது தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது போன்ற பல பிரச்சனைகளை இன்றைய தினம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நண்பர்களே. மத்த எல்லா நாளை விட இன்றைய நாள் உங்களுக்கு இல்வாழ்க்கையில மிகச்சிறப்பான ஒரு நாள் அமையும். அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா, நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பாருங்க. ஏன்னா நமது வீடியோக்களை தினசரி நீங்க பார்க்கணும் அப்படின்னாலும் சரி, நமது ராசி பலன்கள் உங்களுக்கு தினசரி வேணும்னு நீங்க நினைச்சீங்கனாலும் சரி, அது நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு மொபைல் தேடி வந்துடும். அதுக்காக நீங்க நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பிளாக் அண்ட் ப்ளூ 2 கலரையும் நீங்க யூஸ் பண்ணலாங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண்ணாக அமையும். மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 9ஆம் நம்பர் 9 இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பரா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ, இன்னைக்கு உங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் கண்டிப்பாக நல்ல முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதுக்கான நல்ல ஒரு சிறப்பான காரிய வெற்றிகளும் உங்கள் முயற்சிகள் மூலமா கிடைக்கிறதுனால கண்டிப்பா உங்க குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களை இன்னைக்கு ஈடுபடலாம் நண்பர்களே. மனசுல புதுசா சிந்தனைகள் தோன்றக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரியவர்களின் ஆலோசனைகள் எப்ப பாரு நைன்ட்டே இருக்கிறாங்க, அவங்க ஏதாவது பெணாத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சில சலிப்பான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனா உங்க வீட்டு பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு முத்தான ஒரு ஆலோசனைகள்ங்க. அது உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிறதுக்காக நீங்க சந்தோஷம் தான் படணும். ஸோ அந்த மாதிரி சில ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் செயல்படுறதும் உங்களுக்கு முக்கியமான சில நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவிகரமா இருக்கும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக்கங்க. பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள். அது இன்னைக்கு உங்களுக்கு தாராளமா கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது சேவிங்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி நீங்க யோசிக்கக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையுங்க. சுபகாரியத்துக்காக நீங்க ஏதாவது ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சுபகாரிய தேதி குறிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால தயக்கமின்றி உங்களது சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த தினம் உங்க பூர்வீகமா இருக்கக்கூடிய காலங்காலமா இருக்கக்கூடிய சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவான சுச்சுவேஷன்ஸ் இன்னைக்கு அமையும். எனவே லாபம் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பொறாமைகள் நிறைய இருந்தாலும் போட்டிகளை நீங்க சிறப்பாக செயல்படக்கூடிய வகையில் தன்னம்பிக்கையை வளர்த்து செயல்படுங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க, ஆனா லைக் பண்ணிக்கிற எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு. எல்லாருக்குமே நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு தான் நம்புறேன். ஆனாலும் ஏன் லைக் பட்டன் அழுத்திட மாட்டேங்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. மேலும் நமது சேனல் பத்தி உங்களது பொண்ணான கருத்துக்கள், உங்களுக்கு லைக் பட்டன் அழுத்த பிடிக்கல அப்படின்னா எதனால உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம். எப்பயுமே நம்ம கமெண்ட் ஓப்பன்ல தான் இருக்கும். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி உதவிகரமா இருக்கும். இன்றைய தினம் நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா அப்படின்னா, புதிய வீடியோக்களை உங்க மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமா தினசரி நீங்க பெறதுக்காக இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திடுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசிபலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.